ஹாய் ஹலோ வெல்கம் டு மித்ரா விளாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிறுகதை காசியில் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டங்க. என்னென்னா மீனா ஒரு ஆக்சிடென்ட் பார்ப்பாங்க. ஏன்னா அது வேறு யாரும் இல்லை, முத்துடைய ஃப்ரெண்டு தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார். முத்துக்கு சொல்லுமா, ஐயோ அவன் என்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு கோவமாக வண்டி எடுத்துகிட்டு வந்தான், என்னாச்சு மீனா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்பாங்க. இல்லைங்க அவங்க இறந்துட்டாங்க. ஐயோ அப்படியா, இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்ப்பாரு. அது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லும்போது தான் இன்னும் ஷாக் ஆவார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ராகினியோடைய மாமியார் தான் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் முத்துக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகும். ஐயோ என்ன சொல்கிற, உயிர் இருந்துச்சோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியதானே. இல்லைங்க ஸ்பாட் அவுட்டு, ஆக்சிடென்ட் பண்ண உடனேவே இறந்துட்டாங்க, நீ உன் தங்கச்சிக்கு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க தங்கச்சி கால் பண்ணி இது மாதிரி உன் மாமியார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஷாக்கிங் ஆவாங்க. அதுக்கப்புறமா முத்து அவங்க வீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துடைய அப்பா எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு போவாங்க. அப்போது பார்த்து முத்து வந்து மீனாவை கூப்பிட்டு மாலை எடுத்துகிட்டு வருவான். ஏன்னா இவனுடைய ஒய்ஃப் இவனுக்கும் முத்துக்கும் சுத்தமாகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது முத்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான்னு தெரியல. இவன் ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருப்பான். அவன் வந்து முத்து உள்ளே வரும்போது என்ன பண்ணுவான்னா, நீ தான் எப்பயுமே அவனுக்கு வந்து முத்து மேலே ஒரு பேட் ஹேபிட் தான் இருக்குது, நீ தான் உன் ஃப்ரெண்டை வச்சு எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறான். அதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல, ஒன்றும் புரியலை. பார்க்கலாம் அடுத்தடுத்த கதைக்களம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு இல்லாமல் வந்து முத்து ஹோட்டலை கொளுத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸ் வேறு போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அவனுடைய சின்ன தம்பி வந்து ரவி வேற அவங்க ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதில் வேற முத்துக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. மொத்த ப்ரெஷரும் சேர்ந்து அது இல்லாமல் மீனாவுடைய அந்த பூக்கடைக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வேற இந்த வீட்டை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ரோஹிணி வேற அவங்க லைஃப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து முத்து என்ன பண்ண போது, அடுத்த கதைக்களம் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு